Suraj sir, thank you for trusting Ken, and thanks for being a part of this wonderful film. And படத்தோட ட்ரெய்லர் இப்போதான் வரதுக்கு முன்னாடி பார்த்தேன். அவங்க நான் உள்ள தேவதர்ஷினி மேடம் நான் உள்ள நுழையும் போது சாரி நான் என்னோட என்ட்ரி உங்களை இன்டரப்ட் பண்ணிட்டு ஸ்பீச், ஐ அப்பாலஜைஸ். அண்ட் உங்களோட ஸ்பீச் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, சுராஜ் தான் இந்த படத்தோட ஹீரோ, நான் தான் ஹீரோயின் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலா ட்ரெய்லர் பார்க்கும்போது அவங்க என்ன மீன் பண்ணாங்க அப்படிங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. I loved your one-liners and your screen presence. Thank you so much. நான் என்ன தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க, எனக்கு அப்படிதான் இருக்கு. And Devadarshi madam, thank you so much. Nalini madam, thank you so much. And all the technicians. இந்த படம் ஒரு பட்ஜெட்ல எடுத்த படம் அப்படின்னு தெரியாம இவ்வளோ கிராண்டா தெரியுதுங்கிறது முக்கியமான காரணம் இந்த படத்தோட கேமராமேனும் இந்த படத்தோட காஸ்டியூம் டிசைனரும் விக்கி, ரைட்? விக்கி அண்ட் காவ்யா ஸ்ரீராம். ஒரு லுக் அண்ட் ஃபீல்லையே வந்து ஒரு படத்தை வந்து கிராண்டா காட்ட முடியும் அப்படின்னு படம் பார்க்கும்போது நல்லா செலவு பண்ணி எடுத்திருக்கீங்க, இல்லைன்னு சொல்லுவேன். பட் அதை தாண்டி இன்னும் பெருசா ரெண்டு பேருமே உட்காருங்க ப்ளீஸ். ரெண்டு பேருமே நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நீங்க ரெண்டு பேரும் பெரிய பிளஸ் இந்த படத்துக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் கென் வந்து அசுரன் போட்டோ ஷூட் அப்பதான் முதல் முறையா பார்த்தேன் நான். அப்போ பார்த்த உடனே எனக்கு சுத்தமா ஒர்க் ஆகல. நான் வெற்றியை கேரவன் கூப்பிட்டு, வெற்றி இந்த பையன் வேணாம், வேற யாராவது பாருங்க, ரொம்ப என்ன உருண்டையா இருக்கான் இவனை எப்படி. நானே அப்போ இன்னும் சின்ன பையனா நம்ம இருந்ததுனால நம்மளே ஒரு 50+, 55+ ஏஜ் நம்ம அந்த படத்துல நம்ம பிளே பண்றோம். அப்ப பையன் இன்னும் சின்ன பையனா இருக்கணும், அப்பதான் கன்வின்சிங்கா இருக்கும். இவன் பெருசா இருக்கான், வெற்றி பாருங்க வேண்டான்னு. அப்புறம் வெற்றி சொன்னாரு, இல்ல தனுஷ் கொஞ்சம் டைம் கொடுங்க, அவனை இழைச்சு வர வைக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க பாருங்க. சரி சார், ஓகே. எனக்கு சுத்தமா கன்வின்ஸ் ஆகல. அதுக்கப்புறம் நான் என்ன பார்க்கவே இல்லை. ஸ்ட்ரெயிட்டா Day 1 ஷூட் அப்பதான் பார்த்தேன். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் அவன் நடிச்ச உடனே நான் வெற்றி டக்குன்னு போய் சொன்னேன், வெற்றி வந்து இருக்கு, ரொம்ப கான்பிடண்டா பண்றான், அவன் ஒரு புது பையன், சின்ன பையன், இவ்வளவு பேர் நடுவுல நடிக்கிற, அவனுக்கு ஒரு தயக்கமோ கூச்சமோ ஒண்ணுமே இல்லை, ரொம்ப கான்பிடண்டா பண்றான் வெற்றி, நல்ல சாய்ஸ் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் சொன்னேன்.